டைரக்டர் ஜேம்ஸ் மேடிசனோட டைரக்ஷனில் ரீசெண்டாக ஒரு ஆக்ஷன் காமெடி படமாக ரிலீஸ் ஆயிருந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் படத்தோடைய என்னோட ஒப்பீனியன் ரிவ்யூ எப்படி வேணும் வச்சுக்கலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் காமெடி படமாக இதை எடுத்திருக்காங்க. ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே கோஸ்ட்டுங்க ஒரு ஆளை பிடிக்கிறதுக்காக ஹீரோவை அதுக்கு அசைன் பண்ணுறாங்க. அவர் பிடிச்சி கொடுத்தாப்புலன்னா அவருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. பட் அந்த ஃப்ளைட்டு ஃபுல்லாமே இவங்க ரெண்டு பேர்த்தையுமே போட்டு தள்ளுறதுக்கு உள்ள ஆளுங்க இருக்காங்க. அந்த கோஸ்ட்டுங்கிறது யார், ஹீரோ எப்படி எல்லாத்தையும் சமாளித்து அவங்கள பிடிச்சிட்டு போனாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையும். இந்த படம் எடுக்கப்பட்ட விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்தது. புல்லட் ட்ரெயின் படம் பார்த்துருப்பீங்க, அந்த வைப்பில் இருக்கும். அதுக்காக புல்லட் ட்ரெயின் அளவுக்கு எதிர்பார்க்க வேணாம். அது பயங்கர ஹை பட்ஜெட் படம். இது பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்திருக்குது பார்க்கும்போது தெரியும். பட் இருந்தாலும் கொடுத்த பட்ஜெட்டை வச்சு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக ஒரு சூப்பரான படத்தை டெலிவர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஹீரோவாக ஆக்ட் பண்ண ஜாஷ் ஹார்னட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். சூப்பராக அந்த கேரக்டர் புல் ஆஃப் பண்ணியிருந்தாரு. அவர் பண்ண சின்ன ரியாக்ஷன்ஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர் கிளைமேக்ஸில் அட்ரினலின் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி பண்ணுவாப்பில், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். படத்தில் நம்ம ஹீரோட இன்ட்ரோடக்ஷனே ஜேடியோட இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் இருக்கும். அந்த மியூசிக்கை தூக்கி இங்கே போட்டிங்கன்னா சூப்பராக மேட்ச் ஆகும். ஆல்சோ படத்தில் காஸ்டியூம்ஸ் ஹீரோவுக்கு செம இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு பூ போட்ட சட்டை, அதுக்கப்புறம் ஒரு பிங்க் சட்டை, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ப்ளூவில் ஒரு சூப்பரான காஸ்டியூமில் வருவாப்பில். படத்தில் நான் காஸ்டியூம் அவ்வளோ நோட் பண்ண மாட்டேன். பட் இந்த படத்தில் செம ஃபன்னியாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்தது. ஹீரோவுக்கும் அந்த காஸ்டியூம்ஸ்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. அதுவும் படத்தோட சினிமோட்டோகிராஃபிலாம் கேமரா ஷேக் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்டைலில் எடுக்கப்பட்டது இந்த படத்தோட வைப்புக்கு ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருக்கும். காமெடிஸ் பொறுத்த வரைக்குமே படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து என் டு ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி சூப்பராக மெர்ஜ் பண்ணி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஆல்சோ பிளாக் காமெடி, ஆனால் வயலன்ஸை கொஞ்சம் ஃபன்னியாக காட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுவும் எல்லாமே நல்லாயிருக்கும். ஹீரோ வந்து எல்லாத்தையும் அடித்து பறக்க விடுறமா இல்லாமல் கொஞ்சம் வல்னரபிளாக காட்டினதும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கதையில் ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஆல்சோ அந்த கோஸ்ட் கேரக்டர் யார், அது பின்னாடி பண்ண விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மியூசிக் சாய்ஸஸ் படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைட் சீக்வன்சஸ்லாம் சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. ரத்தம் தெரிக்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ அதுக்கு பேக்ரவுண்டில் போட்ட சாங்ஸுமே வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக இருந்தது. கான்வர்சேஷன்ஸ் நிறைய இருந்தாலுமே எங்கேயுமே போர் அடிக்காது. அதுக்கு காரணம் டைலாக்ஸ் எழுதப்பட்ட விதம் தான். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவே எழுதியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இதை மாதிரி பார்த்துப்போம். பட் இருந்தாலுமே இந்த மூவிக்கு இது சூப்பராக சூட்டாக இருக்கும். ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் ஃபன்னியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். படத்தில் நெகட்டிவ்ஸ்னால் விஎஃப்எக்ஸ் அங்கங்கே கொஞ்சம் அடி வாங்குறத பார்க்க முடியும். ஆல்சோ பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்னு பார்த்தாலே தெரியுது. ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் த ஃபிலிம் ஃப்ளைட்டுக்குள்ளே தான் நடக்குது. சொல்லவே தேவையில்லை. ஒரு க்ளோஸ்டான ஸ்பேஸில் ஒரு சினிமோட்டோகிராஃபி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்ல வேண்டியதில்லை. அதுவும் ஷேக்கி கேம்லாம் வச்சு வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. வித்தியாசமான தரமான சூப்பரான ஆக்ஷன் காமெடி படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலோட ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.